என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். நாம் இப்போ இருக்கிற இடம் வந்து பெசநகரில் கருங்காலி விஷ்ணுமாயா என்ற கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து பணிக்கர் ஒருவருடைய சீடர் இங்கே உருவாக்கி இருக்கிறாரு. நான் நிறைய சித்தர்களை சாமியார்களை பார்த்துருக்கேன். பார்த்த உடனே வைப்ரேஷன் வரும். அதுக்கப்புறம் நான் எப்படி உண்மை பேசணும் அதேமாரி அவங்களும் உண்மை பேசிடுவாங்க. நிறைய பேர் நான் செஞ்சுருக்கேன். அதில் யாகாவாமணியரும் உண்டு. அவர்கிட்ட நான் சொன்னேன், அவர்கிட்ட வாக்குவாதம் வரும்போது, நீங்கள் இப்போ ஒரு மொழி பேசுகிறேன்னு சொன்னீங்களே, அந்த மொழியை திருப்பி பேசுங்கன்னு சொன்னேன். அவரால் பேச முடியல. அவர் வந்து தனக்கு இருந்த அந்த சித்த யோகத்தை கொஞ்சம் தவறுதலாக பயன்படுத்த ஆரம்பித்தார். நான் இங்கே கருங்காலி விஷ்ணுமாயா தூதர் பழனிசாமி அவர்களை பார்த்தேன். பார்த்துக்கிட்டு அவருடைய முகத்தை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் அந்த ஃபேஸ் ரீடிங் கொஞ்சம் எனக்கு தெரியும். அதில் வந்து அவருடைய கண்கள் வந்து என்கிட்ட பேசிச்சு. அதாவது பாலச்சந்திர ரஜினிகாந்த் பார்த்த உடனே இந்த கண்ணில் ஏதோ இருக்கியா அந்த பயட்டை அப்படின்னு சொல்லி தான் சிவாஜிராவை ரஜினிகாந்தை மாற்றினார். அதேமாதிரி இவர் கண்கள் வந்து கொஞ்சம் சின்ன கண்கள், ஆனால் அந்த கண்கள் பேசுகிற வல்லமை 1000. ஏதோ இவர்கிட்ட ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசினேன். அப்போ அவரும் சொன்னார், நான் வந்து அடிக்கடி கேரளாவுக்கு போவேன், குன்னங்குளம் படிக்க. அந்த குன்னங்குளத்துக்கு நானும் போயிருந்தேன். அந்த கேரளாவிலேயே நிறைய கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் அப்படி இருக்காங்க. அந்த அடிப்படையில் பணிக்கற்ற போய் வந்து தீட்சை வாங்கியிருக்காரு. வாங்கும்போது அவர்கிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா, இவற்றை ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நான் கேட்டேன், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக சொன்னார். அது ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருந்தது. அப்படின்னா நான் ஏன்னா கேரளாவில் இந்த சோழி போட்டு பார்க்குற ஜோதிடர்கள் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதாவது நம்ம பார்த்தோன்னே அப்படி கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணிட்டு அந்த சோழியை போட்டு எவ்வளோ பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜோசியம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதே பேட்டர்ன் தான் இது. இந்த சோழிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனானப்பட்ட மகாபாரதம், ஐவர், தர்மன், அர்ஜுன், இந்த உள்பட 5 பேரையும் ஆட்டி ரோட்டுக்கு வர வச்சு கொண்டாட்டிய இன்னொருத்தர் சேலை பிடிச்சி அந்த அளவுக்கு அந்த சோழியுடைய தகுனி, இந்த சோழின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோழி சாதாரண விஷயம். நம்முடைய விதிகளை நிர்ணயிக்கக்கூடிய, அறிவிக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து அந்த சோதனத்தில் இருக்குது. அந்த சோழி ஜோதிடத்தில், இந்த சோழி ஜோதிடத்தின் மூலமாக தான் அவன் வந்து காட்டுக்கு போனாங்க. கிருஷ்ணன் கூட இருக்கான், கடவுளே கூட இருக்கார். யாரோட? மகாபாரதத்தில் அந்த ஐவரோட இருக்கார். ஆனாலும் தொடர்ந்து கடைசியாக ஜெயிச்சு கொண்டிருந்தது துரியோதனா. கடைசியில் துரியோதனை வீடுறான். ஏன்? தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு ஒரு வீடோட கொடுக்க மாட்டேங்குது. அப்போ என்ன அர்த்தம்? அங்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுமாதிரி இவரும் சரி, எப்படி சார் நீங்கள் வந்து உங்களுடைய வருமானம் அப்படின்னு அவர் சொன்னார். அதுமாதிரி சிலர் என்கிட்ட வருவாங்க, அப்போ நான் சோழி போட்டு பார்ப்பேன். அப்போ எனக்குள்ளே ஒரு சக்தி வந்து நான் என்ன பேசுகிறேன் எனக்கே தெரியாது. இனிமேல் வழக்கெழுத்து நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த அவர் என்னை வரும்போது ஆரம்பிச்சவர் சான்றோர்கள் ஆசிரியர் ஜிவி பச்சைப்பேன் வாங்க கோயில் போகனாரு. நீ புத்தாண்டு நான் பெரும்பாலும் அதை அவரே கூப்பிடுவாருன்னா சரி கடவுள் கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி வாங்கின்னு போனால் அவசூடு கடைகளுக்கு கூப்பிட்டு வந்து என்னங்க அவசூடுக்குள்ளே எப்படி சாமி இல்லை வாங்க கூப்பிட்டு வந்தப்போ தான் எனக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு தெரியும். அதை நான் உணர்றேன். வைப்ரேஷன். சாதாரணமாக நான் இந்த பேச்சுகள்லாம் வந்து பேச மாட்டேன், உண்மையைத்தான் நான் பேசுவேன். அதனால தான் என்னுடைய யூடியூபர்களுக்கு அவ்வளவு என் மேல் நம்பிக்கை இருக்குது. அதாவது ஏதாவது உங்களுக்கு குறை இருந்தால் வந்து உங்களுடைய அனுபவத்தை நீங்களே பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.